வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. நமது அன்றாட வாழ்வில் வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள், செவ்வகங்கள், சதுர செவ்வகம் போன்ற வடிவங்களைக் கொண்ட எண்ணற்ற விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறோம், இல்லையா? பின்வரும் புள்ளி விவரங்களில் காட்டப்பட்டுள்ளதுபடி 2 அல்லது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவங்களை ஒன்றாக இணைத்து அவற்றை தனித்தனியாக பயன்படுத்துகிறோம். மேலே உள்ள புள்ளி விவரங்களில் இருந்து நாம் என்ன கவனிக்கிறோம்? கண்ணாடி சாளரத்தில் இருந்து வடிவம் ஒன்று செவ்வகத்தில் மேல் அமைக்கப்பட்ட அரைவட்டம் போன்றது. அதே சமயம் ஒரு மாதிரி வீட்டின் முன் எதிர்கொள்ளும் சுவர் ஒரு சதுரத்தின் மேல் ஒரு முக்கோணம் போல் தெரிகிறது. அதேபோல் அழைப்பிதழ் அட்டை மற்றும் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்படும் வடிவங்களை பட்டியலிடுங்கள். இவ்வாறு ஒரே அளவில் பக்கங்களுடன் இணைந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமதளத்தை உருவாக்குங்கள் ஒருங்கிணைந்த வடிவங்களை உருவாக்குகின்றன. இந்த அத்தியாயத்தில் ஒருங்கிணைந்த வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பகுதியை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். ஒருங்கிணைந்த வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை கண்டு கொள்ளுங்கள். ஒருங்கிணைந்த வடிவங்களை அவற்றின் பகுதிகளை கண்டறிய எளிய வடிவங்களை பிரிக்கவும். ஒழுங்கற்ற பலகோணங்கள் மற்றும் வழக்கமான பலகோணங்களை அடையாளம் கண்டு வேறுபடுத்தவும். சமதளத்தை உருவாக்குவதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவுக்கான சூத்திரங்களை பயன்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: ஒருங்கிணைந்த வடிவங்கள், சுற்றளவு, பகுதி, எளிய வடிவங்கள், பலகோணங்கள், ஒழுங்கற்ற பலகோணங்கள். ஒருங்கிணைந்த வடிவங்களின் சுற்றளவு. ஒருங்கிணைந்த வடிவத்தின் சுற்றளவு என்பது ஒரு மூடிய எல்லையை உருவாக்கும் பக்கங்களின் அனைத்து நீளத்தின் கூட்டுத்தொகை ஆகும். எடுத்துக்காட்டாக, பக்கத்தின் ஒரு சதுரம் மற்றும் பக்க அலகுகளின் சமபக்க முக்கோணமும் ஒன்றாக இணைந்திருக்கும் படத்தை கவனிக்கவும். ஒரு சதுரத்திற்கு 4 பக்கங்களும் ஒரு சமபக்க முக்கோணத்திற்கு 3 பக்கங்களும் இருந்தாலும் அவை ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது ஒருங்கிணைந்த வடிவத்தின் எல்லையாக மொத்தம் 5 பக்கங்கள் மட்டுமே இருக்கும், 7 பக்கங்கள் அல்ல, இல்லையா? எனவே ஒருங்கிணைந்த வடிவத்தின் சுற்றளவு இங்கே 5a அலகுகள். ஒருங்கிணைந்த வடிவங்களின் பகுதி. ஒருங்கிணைந்த வடிவத்தின் பகுதியை கண்டறிய ஒருங்கிணைந்த வடிவத்தை அறியப்பட்ட எளிய வடிவங்களாக பிரித்து அவற்றின் பகுதியை தனித்தனியாக கண்டறிந்து பின்னர் அவற்றை சேர்க்கவும். அதாவது ஒருங்கிணைந்த வடிவங்களின் பரப்பளவு அதிலுள்ள எளிய வடிவங்களின் அனைத்து பகுதிகளின் கூட்டுத்தொகையை தவிர வேறில்லை. கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவை கண்டறிய சதுரத்தின் பரப்பளவையும் சமபக்க முக்கோணத்தின் பகுதியையும் தனித்தனியாக கண்டறிந்து பின்னர் அவற்றை சேர்க்கவும். நாம் அன்றாட வாழ்வில் பெரும்பாலும் நாம் சந்திக்கும் ஒருங்கிணைந்த வடிவங்கள் ஒழுங்கற்ற பலகோணங்கள் ஆகும்.
கொடுக்கப்பட்ட ஒழுங்கற்ற பலகோணத்தின் பகுதியை கண்டறிய அதில் உள்ள எளிய வடிவங்களை கண்டறிந்து அவற்றின் பகுதிகளை தனித்தனியாக கண்டறிந்து பின்னர் அவற்றை சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஒழுங்கற்ற பலகோண புலத்தை கீழே உள்ளவாறு அறியப்பட்ட எளிமையான வடிவங்களை பிரித்து அதன் பகுதியை கண்டறியலாம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய சமதளத்தை உருவாக்க பலகோணம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் சில பலகோணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி பெயரிடப்பட்டுள்ளது. பலகோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது வழக்கமான பலகோணம் எனப்படும். எடுத்துக்காட்டுகள்: சமபக்க முக்கோணம், சதுரம் போன்றவை. மற்ற பலகோணங்கள் ஒழுங்கற்ற பலகோணங்கள். எடுத்துக்காட்டுகள்: ஸ்கேலின் முக்கோணம், செவ்வகம் போன்றவை. முந்தைய வகுப்பில் கற்றுக்கொண்ட சில சமதளத்தின் உருவங்களின் பரப்பளவையும் சுற்றளவையும் கண்டறிவதற்கான சூத்திரங்கள் கீழே அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த உருவங்களின் பரப்பளவையும் சுற்றளவையும் கண்டறிய உதவியாக இருக்கும். உதாரணம்: நிஷாந்த் ஒரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு முக்கிய சங்கிலி மற்றும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது படி 5 சென்டிமீட்டர் பக்கத்தின் சதுரத்துடன் இணைக்கப்பட்ட அரை வட்டம் உள்ளது. அதன் பகுதியை கண்டறியவும். அதாவது பை ஈடு 3.14 வர்க்கமூலம் 3 ஈடு 1.732. தீர்வு: சதுரத்தின் பக்கம் ஈடு 5 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் விட்டம் ஈடு 5 சென்டிமீட்டர். மறைக்குறி ஆரம் ஈடு 2.5 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணத்தின் பக்கம் ஈடு 5 சென்டிமீட்டர். எனவே முக்கிய சங்கிலியின் பரப்பளவு ஈடு அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் சதுரத்தின் பரப்பளவு கூட்டல் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. ஈடு 1/2 பை ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் ஏ மேலிலக்கு 2 கூட்டல் வர்க்கமூலம் 3/4 ஏ மேலிலக்கு 2. இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு அடைப்புக்குறிக்குள் 1/2 பெருக்கல் 3.14 பெருக்கல் 2.5 பெருக்கல் 2.5 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 5 பெருக்கல் 5 அடைப்புக்குறிக்குள் வர்க்கமூலம் 3/4 பெருக்கல் 5 பெருக்கல் 5. ஈடு 9.81 கூட்டல் 25 கூட்டல் 10.83. ஈடு 45.64 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஆகையால் சாவிச்சங்கிலியின் பரப்பளவு சமன் 45.64 சதுர சென்டிமீட்டர். உதாரணம்: 6 சென்டிமீட்டர்
விட்டம் கொண்ட அரைவட்டத்தை அடிவட்டமாக 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் முக்கோணத்துடன் இணைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த உருவங்களின் பகுதியை கண்டறியவும். அதாவது பை ஈடு 3.14. தீர்வு: உருவத்தின் பரப்பளவு ஈடு ஆரம் 3 சென்டிமீட்டர் கூட்டல் 2b ஈடு 9 சென்டிமீட்டர் மற்றும் h ஈடு 3 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு. ஈடு அடைப்புக்குறிக்குள் 1/2 பை ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் சதுர அடைப்புக்குறிக்குள் 1/2 பி ஹெச் சதுர அலகுகள். ஈடு 1/2 பெருக்கல் 3.14 பெருக்கல் 3 பெருக்கல் 3 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 1/2 பெருக்கல் 9 பெருக்கல் 3 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 28.26 கீழ் 2 கூட்டல் 27 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 14.13 கூட்டல் 27 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 41.13 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே உருவத்தின் பரப்பளவு ஈடு 41.13 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. உதாரணம்: அறுகோண வடிவிலான கதவு விரிப்பில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது படி பின்வரும் நடவடிக்கைகள் உள்ளன. அதன் பகுதியை கண்டறியவும். தீர்வு: கதவு விரிப்பின் பரப்பளவு ஈடு 2 ட்ரெபீசியத்தின் பரப்பளவு. ட்ரெபீசியத்தின் உயரம் h ஈடு 70 கீழ் 2 சென்டிமீட்டர், a ஈடு 90 சென்டிமீட்டர், b ஈடு 70 சென்டிமீட்டர். எனவே ட்ரெபீசியத்தின் பரப்பளவு ஈடு 1 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் h அடைப்புக்குறிக்குள் a கூட்டல் b சதுர அலகுகள். கதவு விரிப்பின் பரப்பளவு ஈடு 2 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 1 கீழ் 2 பெருக்கல் 35 அடைப்புக்குறிக்குள் 90 கூட்டல் 70 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 35 பெருக்கல் 160 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 5600 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே கதவு விரிப்பின் பரப்பளவு ஈடு 5600 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2.
உதாரணம்: பின்வரும் புள்ளிவிவரங்களில் நிழலாடிய பகுதியின் பகுதியை கண்டறியவும். அதாவது பை ஈடு 3.14. தீர்வு: நிழலாடிய பகுதியின் பரப்பளவு ஈடு 10/2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட 4 நாட்கர வட்டங்களின் பரப்பளவு. ஈடு 4/1/4 பெருக்கல் பை ஆர் மேலிலக்கு 2 ஈடு 3.14 பெருக்கல் 10/2 பெருக்கல் 10/2 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 314/4 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 78.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. நிழலாடிய பகுதியின் பரப்பளவு ஈடு 78.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. நிழலாடாத பகுதியின் பரப்பளவு ஈடு சதுரத்தின் பரப்பளவு கழித்தல் நிழல் பகுதியின் பகுதி. ஈடு ஏ மேலிலக்கு 2 கழித்தல் 78.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் 10 பெருக்கல் 10 கழித்தல் 78.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 100 கழித்தல் 78.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2 ஈடு 21.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. நிழலாடாத பகுதியின் பரப்பளவு ஈடு 21.5 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. நிழலாடிய பகுதியின் பரப்பளவு ஈடு அரைவட்டத்தின் பரப்பளவு கழித்தல் முக்கோணத்தின் பரப்பளவு. ஈடு அடைப்புக்குறிக்குள் 1/2 பை ஆர் மேலிலக்கு 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 1/2 BH சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு அடைப்புக்குறிக்குள் 1/2 பெருக்கல் 3.14 பெருக்கல் 7 பெருக்கல் 7 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 1/2 பெருக்கல் 14 பெருக்கல் 7 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 153.86 கீழ் 2 கழித்தல் 49 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2 ஈடு 76.93 கழித்தல் 49 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. ஈடு 27.93 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே நிழலாடிய பகுதியின் பரப்பளவு ஈடு 27.93 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஒருங்கிணைந்த வடிவத்தின் சுற்றளவு அதன் பக்க நீளத்தின் கூட்டுத்தொகை ஆகும்.
ஒரு ஒருங்கிணைந்த வடிவத்தின் பரப்பளவு அதன் எளிமையான வடிவங்களின் பகுதிகளின் கூட்டுத்தொகையாகும். ஒழுங்கற்ற பலகோணங்களை அவற்றின் பகுதிகளை கண்டறிய எளிய வடிவங்களாக பிரிக்கலாம். வழக்கமாக பல கோணங்கள் சமமாக பக்க நீளம் மற்றும் கோணங்களை கொண்டுள்ளன. ஒரு உருவத்தின் நிழலாடிய பகுதியின் பரப்பளவை அதன் உருவத்தின் மொத்த பகுதியில் இருந்து நிழலாடாத பகுதிகளின் பகுதியை கழிப்பதன் மூலம் கண்டறியலாம்.